நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே குறிக்கோள சிந்தனையோடு இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்துகிட்டா முடிக்காம விட மாட்டாங்க. செயல்திறன் அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். போராடி வெற்றி பெறுவாங்க. பெரும்பாலும் வீட்டை பார்த்துக்கிறத விட வெளி வட்டார பழக்கவழக்கங்கள் தான் நல்லபடியாக பார்ப்பாங்க. அடுத்தவங்க உதவி பண்ணுறது தான் நல்லதாக நினைப்பாங்க. இருந்தாலும் வீட்டையும் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் வீட்டுக்கு உதவி பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. பெரும்பாலும் தனுசு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நிர்வாகத்திறமை வெளியில் தான் இருக்கும், வீட்டில் இருக்கிறது குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, உங்கள் மனைவியிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆனந்தம் மனைவிட்ட ஒப்படைங்க, பெண்ணாக தான் கணவன்கிட்ட ஒப்படைங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதே மெத்தடை நீங்கள் வெளியிலையும் ஃபாலோ பண்ணணும். உங்கள் கூட பழகுறவங்க இருந்தாக்கா அவங்ககிட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்க. அவங்க மூலிமா அது நடந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரன் ஒரு சரிசமமான பலன் தான் இந்த மாதத்தில் நடக்க போகுது. இருந்தாலும் இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்துக்கு உதவியாக இருக்க போகுது. உங்களுக்கு உங்கள் ராசியிலே சந்திரன் இருந்து இந்த மாதம் துவங்குது. அப்போது அந்த சந்திரனுடைய தன்மை பெற்றிருப்பீங்க. தாயாருடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். தாயார் வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது. அந்த சந்திரனுடைய தன்மையால் இரக்கம் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அடுத்தவங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்னில் திரும்பி வரப்போகுது. நல்லதுதான் நடக்க போகுது. அது இல்லாமல் சனியையும் வக்ரமாக இது பெற்றிருக்கனால அது மூலிமாவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். பயன்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. ஆளடிமை, உங்களுக்கு ரொம்ப ஏழ்மை இடையெல்லாம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு கீழே உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பணிபுரிவங்களுக்கு உங்கள் கீழ்மை நிலைமையில் உள்ளவங்க, கடைநிலை ஊழியர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, அந்த உதவி இப்போ திருப்பி ரிட்டனாக உங்களுக்கு சேரும். இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும். அது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருள் விற்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கும். அது அப்போ கம்மியான நிலைக்கு இப்போ நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ எப்படி கோல்டு எப்படி ரேட்டு ஏறினே போது பாருங்கள். நம்ம கம்மி நிலையில் இருக்கிற கோல்டு வாங்கிட்டு நல்ல ரேட் இருக்கும்போது விற்றா எவ்வளோ லாபம், அது மாதிரி தான். அந்த மாதிரி அந்த பொருள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும். அது வண்டியாக இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருந்துட்டு போகலாம். அப்போது இப்போ விற்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்பயுமே நல்ல ஒன்று கேட்டுங்க, ஒரு கஷ்டம் வரும்போது நம்மகிட்ட இருக்கிறத வெளியே கொண்டு போயிடணும். அப்போ தான் அதுக்கு அந்த கஷ்டத்துக்கு கஷ்டமாக இருக்கணும். கஷ்டமான நிலைமையில் வீடு விற்கிறதான்னு சில பேர் கேட்பாங்க. கஷ்டமான நிலையில் வண்டி விற்கிறதான்னு கேட்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் அப்படி தான் போயின்னு இருப்பாங்க. கஷ்டமான நேரத்தில் தான் அந்த வண்டியை கொடுப்பாங்க, வீட்டை கொடுப்பாங்க. அப்போது கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் கிரகங்களுடைய வலிமையாலும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல இறை வழிபாடும் இப்போது எங்களை மாதிரி உள்ளவங்ககிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி நடந்தீங்கன்னா, அந்த நவகிரகத்துக்கு உண்டான பரிகாரமும் இறை வழிபாடு பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நல்ல விலைக்கு விற்றா உங்களுக்கு நல்ல லாபம் தானே. அப்போ கஷ்டமான நேரத்தை நல்லா கடந்து வந்துடுவீங்க. இதுதான் சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. கேட்டதில் கடன் கிடைக்கும். கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கடனை வாங்கும் பொழுது அகல் கால் வைக்காமல் உங்களுக்கு விரலுக்கேற்று வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்கள் வருமானம் என்ன வருது, திருப்பி நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த கடனை வாங்கி நீங்கள் பயன்படுத்த நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வழக்குகள் பிரச்சனையை முடிவுக்கு வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லையும் குறைஞ்சிரும். நோய் நொடியெலாம் உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய நோய் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக வரும், போயிடும். அப்படி உள்ளவங்க தான். இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடியது தலைவலி சம்மந்தப்பட்ட மார்பலி இது மாதிரிலாம் வரும். அதை நீங்கள் தக்க மருத்துவத்தால் பயன்படுத்திட்டு போகிறது நல்லது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க மூலிகை மருத்துவம், ஆயுர்வேதம் சொல்கிறாங்களே, ஆயுர்வேதம், சித்தா இது மாதிரிலாம், அது மாதிரி நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிட்டு அது மூலிமா அதுக்குண்டான மருந்துகள் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவனும் மனைவியாக இருந்தாலும் அவங்க மூலிமா ஆலோசனை கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருந்து ஒருவருடைய ஆலோசனை பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தி வரலாம். அதே நட்பு உறவாக இருக்கலாம். கூட்டு இப்போ பங்காளிகள் பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லையா,
அவங்க பார்ட்னர் அவங்க மூலிமா கூட இருக்கலாம். அதிலோடு நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் வந்து நல்லா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ராமேஸ்வரம் போகிறதுனா போயிட்டு வரலாம். நீங்கள் அப்படி போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அந்த ராமநாத சாமியை வணங்கிட்டு வரலாம். ராமர் இருக்கிற எல்லாமே போயிட்டு வழிபட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு குருவை தரிசனம் பண்ணணும், குரு வழிபாடு பண்ணணும். குரு உங்களுக்கு உயிரோடு இருக்கிற குருவாக இருந்தால் அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம். மறைந்த குருக்கள் சொல்கிறாங்களே, இப்போது பெரும்பாலும் ராகவேந்தரர், இது மாதிரி சாய்பாபா சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் அப்படிப்பட்ட குருமார்கள் இருந்தால் அவங்கள வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வாங்க, விரதம் இருந்துவாங்க. பெரும்பாலும் விரதம் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான விரதமாக இருக்கணும். சில பேர் வந்து சில ராசிக்காரங்களாம் எளிமையான விரதமே இருந்துருவாங்க, முடிச்சு நல்லா ஆகிடுவாங்க சீக்கிரம். ஆனால் தனுசு ராசிக்காரங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் கடுமையான விரதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல அதை பயன்பாட்டுக்கு வரும், அந்த பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் கடுமையான விரதம் இருந்து தான் ஆகணும். அது மாதிரி இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குரு வழிபாடு, ஜீவசமாய தரிசனம், மகான்கள் தரிசனம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குருவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. அவருடைய சொல்கிற அறிவுரையை கேட்டு நடங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அது பள்ளி இல்லை கல்லூரியில் சொல்லக்கூடிய ஆசிரியராக கூட இருக்கலாம், ஆன்மீக குருவாக இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் முருகருடைய வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். வேல் மாறல்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகருக்கு. அதை படிச்சுட்டு வரலாம். திருப்புகழ் படிச்சுட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம், இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். இது மாதிரி தியானத்தில், தவத்திலையும் ஜபத்திலையும் இப்படி இருந்துக்கிட்டே வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு அனாதை ஆசிரமத்துக்கு போங்க. அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நிறைய செஞ்சு உதவி ஒத்தாசை செஞ்சுங்க. அவங்களுக்கு தேவையறிந்து செய்யுங்க, அதுதான் முக்கியம். அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு இது வேணும், அந்த குழந்தைக்கு இது வேணும். அப்போ செய்யுங்க, தப்பு கிடையாது. உங்களால் செய்ய முடியலையா 4 பேர்ட்டு வாங்கி கலெக்ஷன் பண்ணி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தான தர்மங்கள் மூலிமா புண்ணியங்கள் கிடைத்து கெடுபலன் கொஞ்சம் கண்டிப்பாக நற்பலன் தான் ஏற்பட போகுது. இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்கும். அடுத்து வர காலகட்டங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணினா கண்டிப்பாக இதுலேருந்து முன்னேற்றம் அடைவீங்க. கண்டிப்பாக வழி கிடைச்சிரும். அது பின்பற்றி வந்துடுவீங்க. கடலில் கிடந்த ஒரு துருப்பு கிடைச்சா கூட, ஒரு துண்டு மரம் கிடைச்சா கூட நீந்தி வந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சோதனையான காலத்தில் கூட அந்த துண்டு மரம் மாதிரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி, நீங்கள் இந்த மாதத்தினுடைய பலன் நல்லபடியாக அனுப்புவீங்கன்னு சொல்லி எல்லாரும் போய்ட்டு வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.